இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். மார்னிங் ஒர்க்குக்கு மாமா தான் வந்து ட்ராப் பண்ணாங்க. அதனால் ஈவினிங் மாமாவே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு என்னெல்லாம் கதைன்னு பேசிட்டு கரும்பு வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் கரும்பு இன்னுமே கிடக்குது. பொங்கல் முடிஞ்சு கோல்ட் ஆனதுனால வந்து யாருமே சாப்பிடவே இல்லை. நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் மாமா அப்பப்போ சாப்பிடுவாங்க. வேறு யாருமே தொடுறது கூட இல்லை. அது இப்போது ரீசெண்டாக பைத்த மாவு பவுட்ரு, குப்பைமேனி சோப்புன்னு இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் சோப்பு உள்ளது கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் இந்த குப்பைமேனி சோப்பு, மஞ்சள் சோப்பு, பைத்த மாவு சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கு ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷராக இருந்ததுன்னா வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன், இல்லை மாமா கிட்ட சொல்லுவேன். இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் எனக்கு வந்து சொல்லி பழக்கம். ஆனால் இந்த ஜென்ஸ் எல்லாம் எப்படி தான் ஒர்க் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே தெரில. இது வரைக்கும் அப்பாவாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும் வீட்டில் வந்து ஒன்று கூட நான் புலம்பி கேட்டது கூட கிடையாது. நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னியும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.